ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டர்போ சி. இப்போ வந்து காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ஒரு சி ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அவங்க வந்து பேசிக்காக ஒரு சி டைப் பண்ணுறதுக்கு ஒரு டர்போ சி யூஸ் பண்ணி நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். டர்போ சி யூஸ் பண்ணி நம்ம சி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கனாலே அது நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதை நம்ம ஒன்று எடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வருது. அதில் டவுன்லோட் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து செகண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து டர்போ சி இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டர்போ சி ரிலேட்டடாக அதை ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதான் செகண்ட் ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் ஆச்சு. 3.2 வெர்ஷன் டர்போ சியில். அது டவுன்லோட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜிப் ஃபைல் நமக்கு ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அது WinRAR அப்படின்றது நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மாதிரி உள்ள ஃபைல்ஸ், ஜிப் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் WinRAR நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். நீங்கள் அதுவும் கூகுளில் போய்ட்டு WinRAR அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அது ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைலாக வந்துடும், உங்களுக்கு ஒரு ரேர் ஃபைலாக வந்துடும். அதை நம்ம ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆயிரும். அக்செப்ட் கொடுத்துங்க. அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நமக்கு C++, சி ரெண்டுமே இதில் டைப் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆயிரும். அதில் ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்து நம்ம புதுசாக ப்ரோக்ராம் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்டு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம டைப் பண்ணி செக் பண்ண போகிறோம். சிலேயே ஃபஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன். ஆஸ் இன்க்ளூட் studio.h இன்ட்டு மெயின் பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம இதில் டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணியாச்சு. கம்பைலில் போய்ட்டு கம்பைல் பண்ணி நம்ம ரன் பண்ணணும். எதுவும் எரர்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். ரன்னில் போய்ட்டு ரன் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். இதில் என்னென்னா ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. ஏன்னா நமக்கு வந்து டைமுக்கு ப்ராப்பராக செட் பண்ணல லேப்டாப்பில் அப்படின்னு சொல்லி எரர் வருது. ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம லேப்டாப்பில் வந்து டைம் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டைம் செட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா டர்போசியில் இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வார்னிங் வரணுன்றதுக்காக தான் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நிறைய பேர் இது ஒரு பெரிய எரராக வந்து இதுக்கு என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து இது டைம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டே. இது வந்து நம்ம லேப்டாப்பில் நார்மலாக நம்ம கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ போய்ட்டு நான் டெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, அகைன் ரன் கொடுக்குறேன். அப்படியுமே நமக்கு வந்து டைரெக்டாக வந்து அவுட்புட் ஸ்க்ரீன் வரல. ஸோ அது எதனால அவுட்புட் ஸ்க்ரீன் வரல அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு கோடிங் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அதான் getch அது போட்டோம் அப்படின்னா அவுட்புட் வந்து நமக்கு வியூ ஆகும். இது வந்து செமிகோலன் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வருது. ஓகே, இப்போ நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ப்ரோக்ராம் இப்போ ஓகே, பக்காவாக இருக்குது. ஜஸ்ட் எல்லாமே நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் கொடுத்து நான் அகைன் செக் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து அவுட்புட் வந்துடுச்சு. ஹலோ வேர்ல்டு அப்படின்றது நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தோம். பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம அதில் ப்ரோக்ராம் எழுதியிருந்தோம். அதே மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.